ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் கூலி. ஒரு வழியாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அதை பற்றி பார்ப்போம். படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு தலைவர் மிரட்டிட்டார் ஆஸ் யூஷுவல். சொல்லவே வேணாம். அவரோட எனர்ஜெட்டிக்கான ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு டான்ஸு பயங்கரமாக, டான்ஸு, ஸ்டண்ட்டு, கேமராமேன் அவரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். எனக்கெல்லாம் வந்து 2-3 ஃபைட் சீன்லலாம் வந்து கண்டினியூஸாக எடுத்த மாதிரி இருந்தது. அந்த ரோபோட்டிக் கேமரா உண்மையிலே எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தரை பற்றி பேசவே இல்லை. ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு சரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் 2 பேரும் எல்லா ஃபைட் சீனுமே வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக். ஆனால் இது ஒரு தியேட்ரிக்கல் மூவி. நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. நல்லா இது இருக்குது. நல்ல ஆடியோ எஃபெக்ட் இருக்கிற தியேட்டரில் பாருங்கள். நல்லாயிருக்கும். படத்தில் தலைவரை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப ஆக்டிங் வந்து சௌபின். அவர் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அவர் கொடுக்கப்பட்ட ரோல் வந்து கச்சிதமாக எனக்கு இதாக இருந்துச்சு. மற்றவங்க நாகார்ஜுனா அவங்க எல்லாம் ஓகே. சத்யராஜ் அவரோட நேச்சுரலான ஒரு இதை எப்பவும் போல் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை கொடுக்கப்பட்ட ரோலுக்கு கரெக்டாக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எது வச்சு ஆர்டிஃபிஷியலால் எதுவுமே தெரியல. படம் டெக்னிக்கலாக மேக்கிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக், ஆமாம், அனிருத்தோட மியூசிக் வேறு லெவல். தலைவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு அனிருத்தோட மியூசிக் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலேயும் கொடுக்கறது தான் அனிருத். தலைவருக்கு வந்து ஜெயிலர், பேட்டை அந்த இதுக்கெல்லாம் கொடுத்த இதே தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கெல்லாம் மூவி கொஞ்சம் இதாகுமோ அந்த இடத்துலேருந்து இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டைட்டில் கார்டு டு என் கார்டு வரைக்கும் டட்டுன்னு தட்டிட்டார். அப்புறம் மெயினாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே பல தடவை பார்க்கலாம் படம். உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சொல்லவே வேணாம். தலைவரை வந்து அந்த சின்ன யங் ஏஜில் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அடுத்த 3 நாளுக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க, அப்புறம் தலைவரோட ஃபேன்ஸ், அவங்கெல்லாம் இதோட நீங்கள் நிப்பாட்டி போய்க்கலாம். நீங்கள் இந்திய படத்தை, அதாவது தமிழ் படத்தையே நீங்கள் ஒழுங்காக எடுத்தாவே போதும். அதுவே எல்லா லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் கரெக்டாக போடும். அதை விட்டுட்டு பேன் இந்தியாக்காக சில ஆக்டரை நீங்கள் திணிக்கிறது அது அப்படின்ற நல்லா இல்லை ப்ரோ. அமெரிக்கான போசனா ஒத்துக்கலாம் ப்ரோ. மற்றபடி காலிசா, அதாவது உப்பி காலிசா அந்த ரோல் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. உப்பி அவரை பற்றி நான் பேசியான். அவர் வந்து ஒரு வின்டர் சோல்ஜர் மாதிரி இருக்கார். முன்னாடியே ஏதாவது போட்டு அடிச்சுட்டு இருந்தாலுமே அவர் பேசாமல் ரூமில் உட்காந்துருப்பார். நான் வரமாட்டேன், வெளியே வரமாட்டேன். ரஜினி கூப்பிட்டா தான் அவர். ரஜினியே கொண்டுட்டாலும் அவர் ரூம்லேயே தான் இருப்பார். சாகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருப்பார். வெளியே வரமாட்டேன், நான் வரமாட்டேன். லாஸ்டாக அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். வெளில வந்ததே வேஸ்ட். ஆக்சுவலி அவருக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி. அதனால அவருக்கு ப்ரோக்ராம் கீ கொடுத்தா தானே, ரஜினி கொடுத்தா தான் அவர் வெளியே வருவார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரஜினி அடிச்சு துவச்சிட்டு ஹல்க்கு மாதிரி நின்றுருக்காரு சும்மா. அது நான் சுயமாக எதுவும் யோசிக்க மாட்டேன். அவர் சொன்னால் செய்வேன். தலையோட சிசிஎம் குளம் அப்படிதான் ப்ரோ. யாரு எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் எடுத்ததுலேயே லாஸ்ட் இடம் இந்த படத்துக்கு கொடுக்கலாம். ஆமாம், அவரோட இதில் எனக்கும் வந்து அவங்க கொடுத்த இதுக்கும் ஹைப்பு, லோகேஷ் கனகராஜ் பேன் இண்டியா மூவி அது இது அந்த ஒன்றுமே இல்லை. ஆமாம், நார்மலாக உடன்படலை. நான் மட்டும் உடன்படலை. இது நீங்கள் யாராவது விக்ரம் படம் அந்த அளவுக்கு இருக்கும்னு நம்பி போகாதீங்க. இல்லை, அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. மோசமாக தான் இருக்குது படம். மோசம்னா நீங்கள் உடனே ரொம்ப மோசம் அந்த மாதிரி போயிடாதீங்க. அது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப குறை சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு டைம் பார்க்கலாம். லியோ மாதிரி பார்க்கலாம். லியோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருக்கும். இந்த படம் இல்லை, இதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேரக்டர்ஸ் தான் கரெக்டாக இது பண்ணலையோன்னு தோணுது. கொஞ்சம் அந்த இவர் அந்த போலீஸில் சாரி ஸ்பாய்லர், இது மலையாள ஆக்டர் சௌபின் வர்றாருல, ஜிடிஏ வைசிட்டியில் வர்ற மாதிரி திடீர்னு பப்ளிக்கில் பூந்து வண்டி பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாரு. யாருமே ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சுட்டு கொண்டு அவர் பர்செல்லாம் எடுத்துகிட்டு மணி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் எனக்கு அமீர்கான் ரோல் வந்து அது என்ன மாதிரி ரோல்னே தெரில. உங்களுக்குன்னு இல்லை, அங்கே யாருக்குமே புரியலை. ஆமாம், ஒரு வில்லன் ரோலா இல்லை சடனாக ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி வராரு, சடனாக
லாஸ்ட்டாக காமெடி ரோல் பண்ணியிருக்காரு எனக்கு. அது எதுக்குன்னா ஹிந்தி ஆடியன்ஸை பிடிச்சாதானே நம்ம கூலி. அவர் தான் சிறப்பு தோற்றம்னு போட்டாங்க. அவர் ரொம்ப பெருசா அதான் பணத்துக்காக சும்மா ஒரு இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா சிறப்பு தோற்றம்னா ரோலக்ஸ் அந்த வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது இம்பாக்ட் கொடுத்த மாதிரி இல்லை. பேன் இந்தியா எடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மாட்டம் சிறப்பு தோற்றம் எடுக்கிறாங்களா அந்த மோனிகா சாங்கில் அமெரிக்கா நாடை விட்டு முடிச்சிருங்க. அந்த கல்யாண மாப்பிள்ளையா அமெரிக்கான போடுங்க, சிறப்பு தொற்று அதோட முடிஞ்சிச்சு. 2 பேரும் டான்ஸ் ஆகிட்டு போட்டோம். பூஜா அமெரிக்கான சிறப்பு தொற்றாச்சு. அதுலயே எதுக்கு ஆடியன்ஸை பெருசாக கொண்டு வந்து லாஸ்ட்டாக மொக்கையா பண்ணுறீங்க? ஹிந்தி ஆடியன்ஸை பிடிக்கணும்னு அமெரிக்கான வச்ச மாதிரி இருந்துச்சு. எந்த பெருசாக எந்த ரோலுமே அது நான் ஒத்துக்கிறேன். அமெரிக்கான அதுக்கு தான் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் படத்தை குறை சொல்ல முடியாது. படத்தில் அந்த கொஞ்சம் 1-2 கவுண்டர் காமெடி நல்லா உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2-3 இடத்துல எல்லாருமே சிரிச்சாங்க. தேட்டரில் அது ஒரு நல்ல ஃபன் இதாக இருந்துச்சு. நானும் என்ஜாய் பண்ணேன். அந்த இதெல்லாம் வந்து 2-3 இடத்துல கனெக்ட் ஆச்சு நமக்கு அந்த காமெடி. ஆமாம், திணிச்ச மாதிரி இல்லாமல் அந்த காமெடிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1-2 தான் படம் உடனே அப்படி போயிடக்கூடாது. அப்புறம் இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரஜினி அவரோட ஃப்ளாஷ்பேக் தலைவரோடது வந்து உண்மையிலேயே அந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெருப்பு நல்லா இருந்துச்சு. அந்த இது தலைவரோட ஃப்ளாஷ்பேக் தான். லியோ மாதிரி இங்கே சொதப்பிடமா நினச்சேன், அப்படி சொதப்பலை. இதில் ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா, ஆனால் மற்றதெல்லாம் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த காம்போ லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி பேன் இண்டியா மூவி அமீர் கான் இருக்காரு. இல்லை, ஜெயிலர் படம் இது மட்டும் ஓடி ஹிட் ஆயிடுச்சு. அதர் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்டரை கொண்டு வந்து நல்லா கல்லை கட்டினாங்க. சரி ஓகே, அதே இதுலேயும் போயிடலாம், படம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மட்டும் சேர்த்து வச்சுருக்காங்க. கூலின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. பாதி இது படத்துல சென்டென்ஸ் எல்லாமே கூலி கூலி கூலி. வேற ஆல்டர்னேட்டிவ் டைம்ஸ் யூஸ் பண்ண லேபர்ஸ்னு கூட சொல்ல மாட்டான். அது கூலி கூலி தான். யாரா இருந்தாலும் சரி, அமெரிக்கன் வந்தாலும் அவன் கூலி, அவன் தான் கூலின்னு தான் சொல்லுவான். நல்ல வேலை ஃபர்ஸ்ட் தேவான் தான் வைக்கலாம் இருந்தாங்க. தேவான் வச்சிருந்தா தேவா அப்படிடா, தேவா இப்படிடா, அவன் வந்தா போட வரவங்க எல்லாரையுமே தேவா, நீ தேவா தான், நீ தேவா. பாட்டே தேவாவுக்கு ஒரு சாங் வராண்டி. நல்ல வேலை. பெரிய லாஜிக் என்னன்னா, ரஜினி வந்து கூலியை மட்டும் தான் காப்பாற்றுவார். டிரைவரு, பிளம்பர், எலக்ட்ரிஷியன், போலீஸ், கிரெயின் ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் அந்த ப்ரொஃபஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். நீ கூலியாக இருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். பேட்ச் கார்டு இருக்கா? அமீர் கான் போய் டீல் பேசிட்டு இருக்காரு. நீ யாரை வேணாலும் கொண்டுக்க, பிரச்சனை இல்லை, கூலியை மட்டும் தொடக்கூடாது. உன்னை நம்பி வர்றாங்களா அவங்களை மட்டும் தொடக்கூடாது. பேட்ச் நம்பர் இருந்தா விட்டுரு. ஆமா, அது என்ன சங்கத்தால மட்டும் விட்டுருப்பான். மற்ற நீ யாரை என்ன வேணா பண்ணிக்க, அதான் டீல், இல்லைன்னா நான் வருவேன். அப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா எல்லா ஃப்ரெண்டுமே சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு. அது பிரச்சனை இல்லை, சாருக்கு மட்டும் இல்ல. அதுலயும் அவங்க சொல்லியிருப்பாங்க, மது வந்து ஆமாம் சொல்லியிருப்பாரு டெய்லியும் கொள்ளுவோம், டெய்லியும் கொள்ளணும். ஆனால் அவருக்கு தேவைன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட பவர் ஹவுஸ் எடுத்து குடிப்பாரு. அதுவும் ஃபுல் பாட்டியில் ராவா அடிப்பார். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் அவர். ஆக்சுவலி இப்போலாம் போவான், இவங்க வேற சத்தியம் வேற பண்ணி தொலைச்சிட்டேன். அவன் என்ன சொன்னா சொல்லு, சத்தியத்தை கேன்சல் பண்ண சொல்லிட்டான். ஓகே, இப்போ குடிக்கலாம் இல்லை, லாஜிக்காக சத்தியராஜன் நான் சாவடிக்க முடியாது, ஏன்னா பொய் சத்தியம் பண்ணியிருக்கிறேன். ஸ்பாயிலரை போட்டு அடிச்சு தட்டிட்டே இருக்காரு. அப்ப இருந்து இதெல்லாம் போட்டு அடிச்சாதான் நான் வந்து இது பண்ணுவேன். இல்ல, இங்க ஒருத்தர் இவங்க ரிவ்யூ பட்டைய கிளப்புவாங்க. நம்ம வேற ரஜினி பேடு இன்னைக்கு போட்டு தாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசையோட நான் நினைச்சேன். என்னடா பலான்னு அறிஞ்சிட்டீங்க. நல்ல நல்ல பழமா எடுத்து சுத்திட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அவனை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு இந்த மாதிரி மாஸ் ஹீரோ படம் பண்ணுங்கன்னு அவர் ஏத்தி விட்டு. இல்ல, அதுக்குன்னு அவரவே சொல்ல முடியாது. ரஜினி ப்ரொடியூசர் சைடும் போட்டிருப்பாங்க 1000 கோடி வேணும், படம் ஆரம்பிக்கும் போது 1000 கோடி பேன் இந்தியா மூவி. இப்ப என்னன்னா அது ஒரு இதாயிருச்சு, ஹாட் டாபிக். ஃபர்ஸ்ட் நாளே வந்துருது எவ்வளவு கலெக்ஷன், 1000 கோடியை தொடுமா கூலி. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை கதையில சாதாரண மனுஷன் தான், ஆனா எங்க வேணாலும் போலாம், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ரஜினிக்கு மட்டும், வேற யாருக்கும் தர மாட்டாங்க. திடீர்னு எங்க வேணா பாலைவனத்துக்கு போயிடுவாங்க. திடீர்னு எப்படி டிராவல் பண்ணாங்கன்னா தெரியாது. ஒரு லேடி இருப்பாங்க, வேற எங்கேயோ இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா ஆமா. என்னடா நீ இங்க வந்துரு, நான் ட்ரெயின் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். நாங்க அடையாறுல இருந்து திருவான்மையூருக்கு 1 மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு. அதெல்லாம் போராட்டம், அது வேற லெவல் போராட்டம். அது ஓகே. லோகேஷோட ப்ளஸ் பாயிண்டே வந்து ஸ்டோரி சொல்கிற விதம். ஸ்டோரி
அதில் இந்த டைம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார். நிறையா லாஜிக்குங்கிறது வந்து எல்லாம் மீறி போயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் எதுக்குன்னே தெரியல. ஆமாம், லோகேஷோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் வருது அந்த விண்டேஜ் சாங்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் சாங் கூட கொஞ்சம் ஓகே, ஆனால் செகண்டில் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும், அதான் அது கண்டிப்பாக அது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லா படத்துலையும் விண்டேஜ் சாங் வைப்பார், அது வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, சக்ஸஸ் ஆகிற அந்த ஃபார்முலாவை மறுபடியும் இதில் அப்ளை பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் கம்பேரிசனோட போவீங்க, விக்ரம், லியோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. இது வந்து தனியாக ஒரு படம் ஒரு நார்மலாக ஒரு படம். ரஜினி படம் ஒன்று வந்திருக்கு. இப்போ வேட்டையன் பார்த்தீங்களா, ஜெயிலர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரெண்டும் தான் அங்கேயும் இருக்கும். இருந்தாலும் இல்லை இந்த படத்தில் லோகேஷ் வந்து அவரோட எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. அது யோசனை. ஜெயிலரோட கதையை வாங்கி லோகேஷ் எடுத்துட்டார். நெல்சனும் லோகேஷும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு பேன் இண்டியா. இதில் விக்ரமும் வரும், விக்ரம் மாதிரியும் போகும், மாஸ்டர் மாதிரியும் வரும், ஜெயிலரும் கொஞ்சம் வந்துடும். ஒத்துக்கிட்ட தான் ஆகணும், என்ன பண்ணுறது. ஆனால் படம் வந்து நல்லா தான் இருக்குது. டைரக்டரோட சாயல் வந்து இப்போ ராம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுப்பார். இப்போ அந்த மாரி செல்வராஜ் ஒரு மாதிரி எடுப்பார். அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் யூனிக்காக எல்லா படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் அதே மாதிரி தான், கூலியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை பண்ணியிருக்காங்க.